அடே அப்பா அப்போ இல்ல நான் எதிர்க்க உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமா நான் யோசிக்கிறது எப்படி துரியோதன வேஷத்தை கட்டிக்கினே இந்த இந்த பாடுபடுத்துறானே இந்த அலசறார இன்னும் உண்மையிலேயே துரியோதன என்ன செய்திருப்பான் கண்டிப்பா. சரி ஆ, இப்போ நீங்க கூத்து பார்க்க வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன் நான். இந்த கேள்வி ஒண்ணும் இல்ல, மின்னாரத்துல இருந்து ஆனதை விட்டுருங்க. விட்டுரு. துரியோதன பாய் துரியோதன வந்த பிற்பாடு இதுல இருந்து கேட்கிறேன். நீங்க யாரு ஒன்னாலும் சொல்லலாம். துரியோதன நல்லவனா கெட்டவனா சொல்லுங்க. யார் வேணும் சொல்லலாம். இந்த கட்டத்தில் மட்டும் நல்லவரா கெட்டவரா சொல்லு. ஆயா துரியோதன கெட்டவனா நல்லவனா சொல்லு. ஓ கெட்டவன். நாயா கெட்டவன் சொல்லிடுச்சு. பரவாயில்ல. யாரு அது அப்பாற்பட்ட விஷயம். அது அப்பாற்பட்ட. இந்த கட்டத்தில் நல்லவரா கெட்டவனா ஒரே கேள்வி, நல்லவனா கெட்டவனா? யாரு இருப்பா அந்த பக்கம் பாருப்பா. நீங்க சொல்லுங்க, யார் மாவா நல்லவனா கெட்டவன்? கெட்டவர் என்ன யாரு கேட்டவன் சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த ஓய்வு பணத்தை நிறுத்து. அனுப்பு. ஆனா யாரும் நல்லவர் சொன்னா டபுள் அட்டை போடு. டாஸ்மார்க் 5 ஒரு நாளைக்கு ஃப்ரீ. யாரோ ஒரு சின்ன பையன் என்ன நல்லவன் சொன்னா அவன் கடைசி வரைக்கும் கொண்டு ஆல் பாஸ் போடு. ஒரு ஆல் பாஸ் உன்னை எந்த கேள்வி கேட்டவன் சொன்னாலும் அந்த கேள்விக்கு சூத்திர மிளகா படிப்பான். இந்த நாட்டிலே இருக்க கூடாது. வெளிநாட்டுக்கு அனுப்பி மூக்குப்படி தடை உனக்கு பெரிய கைது. இப்போ கேள்வி என்பது நல்லவனா கெட்டவனா பேச்சு. உண்மையிலேயே துரியோதன நல்லவனே, இந்த கட்டத்தில் நல்லவரே. ஏன் அப்படி கேட்டா சின்ன மாமனார் வந்திருக்கா. இத சொன்னதும் அவன் என்ன சொன்னா மாந்தோரணும் பகவான் நடந்து வந்தா பாதம் வலி உண்டாகும். அப்ப நான் இருக்கிற இளந்தோற்பிற்கும் அவன் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசன மேடைக்கும் ஒரு முழம் காம்பரிந்த மலர் ஒரு முழம் தான் நினைச்சுட்டு போறீங்க. ஒரு முழம் உயரம் நெடுக்க அவன் சிம்மாசன மேடை வரைக்கும் கொட்ட சொன்னார். அப்போ அந்த காம்பு இருந்தா கூட பகவான் காலில் குத்திடும். எம்மா நல்லவன் துரியோதன கண்டிப்பா. ஆனா அவன் மேல தப்பு கிடையாது. இது அனைத்துக்கும் காரணம் யாரு? இவன் தான் அனைத்துக்கும் காரணம். இப்போ அது அவரு சொல்லி தப்பு கிடையாது. மனோ அற்றதோர் அவன் குடிக்கு இவன் அஷ்டம சனியன். சனி பகவானே, அந்த துரியோதன குடும்பத்துக்கு சனி பகவானே. என்ன சனி சொன்ன குடும்பத்துல குடும்பத்தையே கெடுத்துருவேன். நான் தெருவாச்சுல செருப்பு வச்சிருப்பான். தோட்டவாசடி பூந்து வருவேன். என் பொட்டாட்டி தொடப்பட்டு வச்சிருப்பான். ஜன்னல பூந்து வருவேன். என் நடுமை என் குகனு பிய கட்டி வச்சிருப்பான். ஓட்டை பிச்சுட்டு வருவேன். அப்படியே கரண்ட் வெடி வச்சிருவான். பூமியை பொந்துட்டு வருவேன். அப்படியே பூமி கனி வெடி வச்சிருவான். ஏன்டா மட்டையா நல்லவனுக்கு போடலாம் ஆட்டுக்கறி சோறு. திருட்டு பையனுக்கு தேங்காய் பால் சோறு போட்டா பார்த்துட்டு சும்மா இருக்கிறாளா நாடு? அப்ப நான் திருட்டு பையனா? பௌத்த பார்த்தா இல்ல கம்யூனிட்டி அவன் திருட்டு சோறு தின்றான்னு அது அவன் திறமை. சரி நான் என்ன சொல்றேன்,
வழியில் முள்ளடைத்தவன் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. சரித்திரமே இல்லை. ஆ? ஆமா. துரியோதனே, ஆ. பகவான் வந்தா ஏய், ஏய், இந்த முள்ளு டேய், 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 இனிமேல் அதான். அவன் எப்ப முள்ளு அடைச்சானோ ஆ. ரதத்தை இங்கே நிறுத்திட்டு இங்கே நிறுத்திட்டு இப்ப கால்நடையா போறோம். ஓ நடந்து போ. இந்த முள்ளு என்னடா பண்ணும்? யாடா எம்மா முள்ளு பாத்திரம் பண்ணி வாத்து வைக்கும் போது ஆத்துல இது என்ன பண்ணுது இந்த முள்ளு? கிளம்பு. டேய், வாத்து மேய்ச்சேன் சால்னா கடையில் சால்னா நானு மாஸ்டரா எங்க தேவலூர்ல நம்ம ராஜன் கோயில்ல அது மட்டுமா? அவர் டென்ட் எடுத்தாரு, இவர் சால்னா அந்த குளத்தை குத்து எடுத்துட்டாரு மீனுக்கு. அவர் இல்ல இடத்துல எல்லாம் புடிச்சுட்டு போட்டாங்க. வெறும் குளம் தான். அந்த மாதிரி அதை விட இந்த ஆத்து ஓரத்திலேயே வாழை போட்டிருந்தாரு, வாழை நட்டு இருந்தாரு. அதுக்கு ஏறு ஓட்டணும் மல்லாட்டை போடுற நானும் கீழ்பாடியாங்க என்ன கூட தாங்கல சாரா வாசனை ஒரு கழுதை. அதெல்லாம் அதுக்குதான் அது குரு சிஷி என்ற பத்துதல். அதை விட ஆத்து மேய்ச்சது தப்பா, பொய் சொன்னா தப்பு, அதெல்லாம் தப்பு. அது போய் போகுது. ரதத்தை நிறுத்திட்டு கால்நடையா நான் தோதைக்காக வேண்டாம் சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க அகஸ்தனாபுரி பட்டணமா? ஆமாங்க. நான் அகஸ்தனாபுரி பட்டணம் தான். இந்த ஊர் தானே? இந்த ஊர் தான். இந்த ஊர் தானே? இந்த ஊர் தான். இந்த மெத்த ஊர் யாரு ஊருப்பா? இந்த 2 அடுக்கு மாடி என்னுடைய வீடு. இந்த 2 அடுக்கு மாடி என்னுடைய வீடு. டேய் அப்பா, தம்பி, அதோ தெரியுது அந்த தட்டவடி யார் வீடுப்பா? அது யார் வீடு? யார் வீடு? யார் வீடு? உன் வீடா? யார் வீடு? என்ன மோசம் பண்ணிட்டாங்க, தட்டோட கட்டோம். என்ன மோசம் பண்ணி தட்டோட கட்டாங்க. நான் ரெண்டு ஊர் தாங்க கட்டிக்கிறேன். உன் பங்காளியாமா? ஆமா ஆமா. ஐயா பெரியோர்களே, மகாபாரதத்தில் பகவான் நடந்து வரும்போது இது யார் வீடு? இது யார் வீடு? இது யார் வீடு? இது யார் வீடு? விசாரித்துக் கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது நாராயணா 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 அவன் வரவ யாரு? என் எதிர் தூரன் வந்து என் பச்சவண்ணா ஏ கோவிந்தா நாராயணா கமலக்கண்ணா வாசுதேவா பரவாசுதேவா. ஐயா என்ன பகவானே, வாழைப்பழத்தை கொண்டு வந்து வாழைப்பழத்தை தோல் உரிச்சு உன் கையில கொடுக்குறா. தோலை சாப்பிடுறாரு, ஒரு பழத்தை கீழே போடுற. ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசாதடா. எப்பா தம்பி, உடுக்க இழந்தவன் கை போலாங்க இடுக்கன் களைவது நட்பு. நட்புக்கு இணைந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. இப்போ
24 மணி நேரமும் 24 மணி நேரமும் நாராயணா 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 நாராயணா. எந்த நேரமும் இவன் என் பேரையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவன். ஆமா, இவனுக்கு தான் இன்னைக்கு நாடகமே. அதான் யாருக்கு? இவருக்குதான். அப்போ இவனுக்கு காட்சி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்ன இன்னைக்கு? அதனால அவனும் ஒரே ஓட்டமா ஓடி வந்து திடீர்னு பகவான் வந்துட்டாரு. அவருக்கு என்ன கொடுப்பது? அந்த நேரத்துல அப்போ அவன் குடிசையில ஒரு தார் வாழைப்பழம் அதை எடுத்து அந்த பகவான் எதிர்க்க வச்சுட்டு பழத்தை புட்டு தோலை உரிச்சு தோலை கையில கொடுக்குறான், பழத்தை கீழே போடுறான். ஆனா அவன் தோலை தான் கொடுக்கறமா பழத்தை தான் கொடுக்கறமான்னு அவரும் பார்க்கல. நானும் பழத்தை தான் வாங்குறேன்னா தோலை தான் வாங்குறேன்னா நானும் நீயும் பார்க்கல. என் முகத்தை அவன் பார்த்தா அவன் முகத்தை நான் பார்த்தேன். நீ பார்த்த பிதுரா கோவிந்தா நாராயணா. இது யாருடைய குடிசை? இது தங்களுடைய குடிசை நாராயணா, தங்களுடைய குடிசை. கேட்டீங்களா அம்மா? 2 பேரை கேட்டேன். ஆமா, இது யார் ஊரு தட்டி காட்டினான்? ஆரே தட்டி காமிக்கிறான். இந்த பூமி எத்தனை பேரை பார்த்திருக்கோம்? அம்மா பேரை பார்த்திருக்கோம். ஏய், குப்புசாமி வாத்தியார் இருந்து தேவன் ஒரு ஆறுமுக வாத்தியார் இருந்து மணி வாத்தியார் இருந்து எத்தனை பேர் கண்ணத்தில் துரசாமி நெடுமட பாண்டாங்க, தனகந்திர முனிய சின்ன தம்பி 6ஆம் ஓட்டு கண்ணன் என்ன மாதிரி கம்பெனி போட்டு வாத்தியாரா இங்கதானே? ஆமா, அப்படியே சட்டியை தரையில் விட்டு கடாச்சி வெளிச்சு தரையில் வந்து அவரு குப்புசாமி வாத்தியார் விளையாட பருவ நாடகத்துல பலாயன திரைக்கு அந்தாட்டு இருந்து அந்த சக்தி அதிவித சொல்லிட்டு கிட்டாசிட்டு அதிவித பலாயனம் வந்து என்ன வெளியே ஓடி வந்து கொடுத்தாரா சக்தியை. இதுக்கு அவர் கப்புக்காங்க. சரி, ஆமா, நான் பாத்துக்கிறேன். எப்ப பார்த்தோன்னா பெட்டியார் சொல்லுவாங்க, அந்த குப்புசாமி வர்றான் இந்த அரகன்ற ஒரு ரைஸ் மண்டி அங்க உட்காந்து சோசி பார்த்துட்டு இருப்பாரு. நான் பாத்துக்கிறேன் கமிட்டியில. அத போடலாம் பேர் எடுத்து வாத்தியார்லாம் ஜமா போட்டு கம்பெனி போட்டு ஆடின வாத்தியார் பூரா பேருமே செத்துட்டாங்க. எப்படி பைத்தம்மா ஜமா போட்ட வாத்தியார்ல செத்துட்டாங்க, நீ ஏன்டா சாவரன்னு கேக்குறாங்க. அத நினைச்சாலும் கஷ்டமா தங்க போட்டு அவரு. ஆமாங்க, என்கிட்ட காமிக்கும் போது எழுந்து ஐயா இதுரா நாராயணா. இந்த அகஸ்தனாபுரி பட்டணத்தில் எமக்கு ஒரு குடிசை இருக்கின்றதோ? நாராயணா வாரும் நீங்க வாரும் நாராயணா. நாராயணா கோவிந்தா, என் குடிசைய தேடி வந்திருக்காயே பகவானே. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, நீங்க வந்திரும் மன்னரும் மங்கிலரு வணங்க. வந்திரு மன்னரும் மங்கிலரு வணங்க. பைதுளால் மூடி கண்மலர் பரமனோ பரப்பி. முடி பரமனோ கண்மலர் பரப்பி. அந்தமாய் நகர் புகுந்த நீங்கள் அரச நீர் புகாமல். அந்தமாய் நகர் புகுந்த பின் அரச நீர் புகாமல். இந்த முந்தி அருள் விதுரந்தாய் பரமனை புகுந்தாய் வந்திரும் மன்னரும் மங்கிலரும் வணங்க. அப்பேற்பட்ட அத்தினாபுரத்து ஆளு வரக்கூடிய ஸ்தலாதிபதி ஆச்சு ராஜாக்கள்லாம் அங்க சூழ்ந்து இருக்கும் போது பண்ண கதிவனே பச்சையோ
அந்த ராஜாக்கள் எல்லாம் பகவான் வருகிறார் 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 என்று தாம் பறிந்த மலர் ஒரு முழம் கொட்டி துரியோதன வரவேற்பு கொடுத்து தாம் பறித்த மலர்களை முடி பரமனும் கண்மலர் பரப்பி பந்துளாய் முடி பரமனு கண்மலர் பரப்பி துரியோதன காம்பறிந்த மலர்களை கொட்டி வச்சிருக்கான். காம்பறித்த மலர்களை ஒரு முறை கொட்டி காத்திருக்கானே நாராயணா. அங்க போகாத அந்தமாய் நகர் புகுந்த அத்திராபுரத்துக்கு செல்லாமல் இந்த தண்டு வழியாக புகுந்து இந்த முந்தி அருவி தூரன்பாய் பழமனை புகுந்தா ஏ முகுந்தா 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 அருமையான செய்யும் பகவானே உன்னே துயர்ந்த எந்தன் முதுமையின் ததியோ பர்ண கதிபனே பச்சையோ இளையோ கதிபனே பச்சையால் இளையோ சொன்னமா கருதியோ சொன்ன மாதவனே சுருதியின் கருதியோ என்ன மாதவனே படத்துல விழவே கூடாது. என்ன மாதவனே என்ன மாதவம் செய்தேனோ நான் என்ன தவ செய்திருக்கேனோ இன்னைக்கு பகவானே என்ன மாதவம் செய்தேனோ இந்த அடியே குடிசைக்கு அருமை 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 அருமை. ஐயா ஏன் அருமைன்னு கேட்டா, தேவன் ஒரு மண்ணுல குப்புசாமி வாத்தியார் மகாபாரதம் படிப்பார். தேவன் ஒரு ஆறுமுக மகாபாரதம் படிக்கக்கூடிய அந்த ஊர்ல இந்த செய்யுளை சொல்லி நாம ஆடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா சத்தியமா நம்ம பாக்கியம் செய்தவர்கள் இல்ல. பகவானே இவங்க வந்ததுக்கு இங்க வந்ததுக்கு நான் என்ன புண்ணியம் நான் காலையில வந்தேன். ஆமா அது முச்சு பொழுது ஆகி போச்சு. ஆகிவிட்டது. எனக்கு ரொம்ப பசி பசி எனக்கு ரொம்ப பசி. உன் வீட்டுல நான் என்ன போசிக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பசி பசி. உன் வீட்டுல வீட்டுல நான் சாப்பிட வேண்டும். எனக்கு நீங்க அமுது படைக்க வேண்டும். ஆயிரம் மன்னர்களே அவர்களுக்கு தரப்படலாக போடு
கிட்ட கிட்ட வை ஐயனார். கிட்ட கிட்ட வை. ஏய். ஏம்பா கிட்ட கிட்ட வைங்க. ஏய், ஏய். அவன் எங்க கிட்டயா? நீ வாடா ராம்தாஸ் நீ வா. டேய் எட்ட வை. அப்பா, அப்படி நெருக்கி வைக்க சொல்றேன் நானு. இல்லை, எட்ட வையா. அது எட்ட வை, கழுப்புறத்தை கிட்ட கிட்ட வைக்க சொன்னேன். அது எட்ட வை. அப்படி தெரியாது. வை. போதும், ஒரே இடத்துல வைக்காத, சுத்தி வச்சிருவா. அப்படி போட்டு அப்படியே வச்சிரு. ஏன் ஒரு 2-4 பொடி வாங்கி நிலமா இருக்குல்ல அதனால ஒரு 10 ரூபாய் பொடி ஏம்பா அப்படி கேளுதான் வை விடு வாடா டேய் ஐனாரே காய் தப்பால அவங்கள ஏன்டா எழுப்புனேன்? ஐநூறு 2 மினிட் 5 மினிட் வெயிட் உங்களை கொடி உடைச்சார. கே வை அப்படி உட்காருங்க ஐயா உட்காருங்க உட்காருங்க நீங்க. கூத்து பாக்குறாங்க கூத்து பாக்குறாங்க என்ன அப்படி வை அப்படி வை அங்க வரும்போது போகுது. அத கர்மகர்த்தை ஒன்னு எடுத்து நடி சட்டரை சென்டர். இத வைக்க சரியாடு நீங்கலாம் வந்து சரியான கவனிங் போடணும். அண்ணா ஐநர் அண்ணா இன்னும் ஒரு கொஞ்சம் தள்ளி வை, இன்னும் கொஞ்சம் உள்ள வை. அதே நேரம் வச்சுக்கலாம். இதில் தள்ளி வை. இதுடா நாராயணா நான் ஒருவன் சாப்பிடுவதற்காகவா 1000 மல்லர்களை விட்டு ஆமா 32 பதார்த்தங்களோடு சமைத்திருக்கீங்க. அண்ணன் ரெடியாகி விட்டது. இதுடா பகவானே இந்த நாடகம் இருக்க கிருஷ்ணன் தூது கிருஷ்ணன் தூது விதுரன் விருந்து. விருந்து இந்த நாடகத்தை விழுப்புரம் பக்கம் ஆமா மயிலம் பக்கம் மயிலம் பக்கம் போற வழி அண்ணாசாமி ஆசிரியர் தான் இந்த நாடகத்தை எழுதப்பட்டவர். ஆமா மகாபாரதத்தில் பகவானுக்கு 32 பதார்த்தம் 1000 மல்லர்களை விட்டு சமைச்சு படைத்தார் விதுரன் அப்படின்னு வசன காவியத்தில் இருக்குமே தவிர நாடகத்துல பாட்டா எழுதினவர் இந்த நாடகத்தை எழுதின புண்ணியவான் போறவழி அண்ணா சுவாமி ஆசிரியர். போரவள்ளி அண்ணாசாமி ஆசிரியர் அவரு இந்த 32 பதார்த்தத்தை பாட்டா பாடியிருக்கார். அதை நீங்க பாடினாதானே இந்த ஊர் மக்கள் ஏத்துக்குவாங்க. நம்ம எல்லா ஊர்லயும் ஏமாத்திடலாம், ஆனா தேவனூர்ல ஏமாத்த முடியாது. ஏம்பா இப்ப இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் 2 வருஷமா முயற்சி பண்ணி அவருடைய இதுதான் நம்ம பாக்கி நம்ம வரணும்னு சொல்லி ஆமா கூட்டின்னு வந்துட்டாரு. அதனால அதை பாடி காட்டுங்க, அப்பதான் மக்களுக்கு புரியும். பகவானே நீங்க என்ன வச்சிருக்கீங்க சமைத்து பாடுங்க. கோவிந்தமே
அருமை அருமை. இரு ஆவலாய் 3 முழம் அகலமதி கொண்டு அன்பான வாழையிலை எதிரே பரப்பி சீரக சம்பா நெல்லு அதான பண்ணீங்க. சீரக சம்பா நெல்லு. ஆமா, நான் எனக்கும் வயசு 55 ஆகுது. நான் இது வரைக்கும் அந்த சாப்பிட்டது இல்ல. சீரக சம்பா அரிசி 1 கிலோ 95 ரூபாய், 100 கிலோ 9500 ரூபாய். என் ஊர்ல ஒரு 2 வருஷமா வச்சுக்கின்னு வரேன். இது கரெக்டா சொல்றேன் பாருங்க. சரிப்பா, இதை சிதறாமல் பதறாமல் பச்சை அரிசி குத்தி ஆவின்பால் கூட விட்டு தலுகை என்ன செய்து புளியோதரை தயிரோதரை திருமாலபது. சரிப்பா, பகவானே, இப்போ 32 பதார்த்தம் வச்சுட்டீங்க. ஆமா, வச்சிட்டோம். எந்த சத்தமும் இல்ல. அப்படியே கப்பனுக்கு. ஆமா, அதான் ஏமா ஐயா பெரியோர்களே, 32 பதார்த்தம் விதுர எனக்கு வச்சு படிச்சுட்டார். உங்களை ஒரு சின்ன விடை, சின்ன கேள்வி. 32 பதார்த்தம் வைத்த இந்த இலையில் இன்னும் என்ன வச்சா சாப்பிடலாம் சொல்லுங்க. சக்க அருமை, சொல்லுமா, வேகமா சொல்லலாம். அப்படி சொல்லு. மனசு வச்சாதான். என்ன இரு. ஆமாங்க, சொல்லிட்டாங்க. அது எப்படி தெரியாத போடும். மனசு வச்சாதான் சாப்பிடலாம். ஆமா, மனசு வச்சாதான் சாப்பிடலாம். விதுரா பகவானே, இதை சாப்பிடுவதற்கு எனக்கு மனம் இல்லை. என்ன தவறு செய்தேன் நாராயணா? இதை சாப்பிடுவதற்கு மனமில்லை என்று சொல்கிறாயே. நீ பாவிதானடா. ஐயா, இந்த 32 பதார்த்தம் வச்சு படிச்சானே, இவன் இந்த பொருளில் ஒரே பொருள் கூட இவன் சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது. சாப்பிட முடியாது அவனால. என்ன சாப்பிட முடியும்? ஏன் சாப்பிட முடியாது? அப்ப என்னதான் அவர் சாப்பிடுறாரு. அப்படி கேளு. டேய், இவனுக்கு கும்ம நோய். ஓஹோ, இவனுக்கு கும்ம நோய். ஆமா, ஒரே பறிக்க கூட சாப்பிட முடியாது. அப்ப என்னதான் அவர் என்னதான் சாப்பிட முடியும்? இவன் சாப்பிடக்கூடியது புல்லரிசி கஞ்சி. என்ன ஐயா, 32 பதார்த்தத்தை எடுத்தாந்து வைக்கிறான். ஏன் அந்த புல்லரிசி கஞ்சில வச்சு படிச்சா என்னடா பூச்சி? என்ன பகவான 32 பதார்த்தம் வச்சு படிச்சுக்கிறாரு. இது மேல ஆசைப்படல, புல்லரிசி கஞ்சி மேல ஆசைப்படுற. டேய் மனோ, ஆளு பனையும் தேனு தினையும் அது தேவர் கமுது ஆளு பனையும் ஆளுன்னு சொன்னா ஆலமரம். நீங்க வேணா பாருங்க, ஆலமரத்துல பழம் பழுத்திருந்தா அதுல பட்சிகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஆமா, சாயந்தரம் 5 to 7, காலைல 5 to 7. ஆமா, ஆளு பனையும். பனைனா பனைமரம். ஒரு காலத்துல நலாயணி தன்னுடைய தன்னுடைய கணவனை அவர் குஷ்டரோகி மௌதக்கைய மகாமுனிவன். எங்க வாத்தியார் அந்த வேஷத்தை நல்லா ஆடுவார். யாரு? மணி. அடே அப்பா, எத்தனை ராத்திரி ஆடிருப்பேன் தெரியுமா அவர் கூட நான் நலாயணி. ஆமாங்க, அதுக்காக அந்த வயிறு வரும்போது கேட்டு போறீங்க. அவனை பிக்காது, நீ உன்னதான் பிச்சு எடுக்கணும். பீச்சு போட்டு எங்க வாத்தியார் செய்த சாதனையை நான் சொல்லிதானே ஆகணும். வாத்தியார் என்று நானும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வார்த்தை தான். என்ன சொல்லு? அட, எங்க ஊருக்கு பக்கத்துல வந்தார் நாடகத்துக்கு பள்ளிக்கு டாக்டர். நானும் ஒரு 5வது படிக்கிறேன், போய் நாடகம் பார்க்க போயிருக்கேன். சோமா இவரு என்ன பண்ண கொஞ்சம் சாப்பிட்டு கம்முன்னு பறிச்சார் உள்ளார. வெளியே கேட்காத கேள்வி கேட்கறான். 4 மணிக்கெல்லாம் அட்ரா சாணியில் ஆடுற எவனா எடுத்தாண்டா, எங்கடா போயிட்டு இருந்தா, இன்னும் உச்சமா சொல்லிட்டு எக்கச்சக்கமா பேசுறானுங்க. கம்முன்னு உட்காந்து சின்ன பையன் அப்படின்னா இவர் அப்படி சைலன்ஸ் அப்படி வெளியே வந்தார். அவர் 2 கதை தான் சொன்னார். இப்ப எவனா பேசுங்கடா பாக்கலாம். ஒரு ஆள் பேசல.
அப்பேற்பட்ட அஞ்சாத சிங்கம் சிங்கம் இந்த தேவனு மண்ணு. நீ வேறங்க சாராயம் குடிச்சிட்டா போலீஸ் குடிச்சிடும். அப்பா ஆமா ஆ. இரு இருங்கம்மா சாராயம் குடிச்சிட்டா? பாப்பா சாராயம் சாப்பிட்டா வாசனை குடிச்சா போலீஸ் குடிச்சிடும். ஆமா அப்பலாதான். அந்த அப்ப நான் சொல்றது ஆமா இவர் சாராயம் குடிச்சிட்டார். புஷ்டா ஏய் ஏகடான்னு கூப்பிட்டான் போலீஸ்காரன். போலீஸ்காரன் ஊதுறான்னா ஊதுனாரு. ஊதுனார் வாசனை வந்துருச்சு. வந்துச்சு ஏய் குடிச்சிரு நில்றானே. ஏய் நில்றா. நில்றா. ஒரே ஓட்டம். ஒரே ஓட்டம் அந்த ராஜன் கோயில் இருக்குதே ஆ. அது பிரிச்சு பிரிஞ்சு அங்க போய் நின்னுட்டாரு. இப்போ வந்து புரியா பாப்போன்றாரு. யாரு மணி இப்போ வந்து புடி பாப்போம் அப்படின்னாரு. அது பாண்டிச்சேரி போலீஸ் தான் பிடிக்க முடியும். ஆமா நீ அதை எல்லை விட்டு அப்பால வேடா நான் உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறாரு போலீஸ். இவர் என்ன பண்றாரு துண்டை போட்டு படுத்துட்டாரு அந்த கோயில்ல. போது நீங்க உட்காந்து பார்த்துட்டு போயிட்டாரு அவர். அரகண்டார் போலீஸ். ஏதோ ஒரு கேஸ்ல யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. யாருக்கு? ஆமா அந்த போய் கரெக்டா எவன் பிடிக்க வந்தானோ அவனை அனுப்புனாங்க வீட்டுக்கு. இவர் குஷ்டு கட்டில படுத்துருக்கிறாரு. ஏய் யார் மணி மணி எந்திரு என்று கொஞ்சம் ஐயா வர சொன்னாருன்னாங்க. எங்க ஐயா செத்து எம்மா நான் வச்சிருந்தான். யார் சொன்னாரு? எங்க ஐயா செத்து எம்மா நான் வச்சிருந்தான். எங்க அப்பா செத்து- அப்படியே கோவம் வந்துருச்சு. ஒற்றே ஓட்ட போனா போலீஸ் அந்த புள்ளவை எடுத்து அடிச்சாரு. யாரு? போலீஸ்காரன் அங்க போய் ஸ்டேஷன்ல அவன் ஐயா கூப்பிட்டான்னு சொல்லி எங்க ஐயா செத்து அம்மா நல்லா ஆகுதுன்னா அவங்ககிட்ட எங்க அனுப்புனீங்கன்னா நேரா சீப் எடுத்து வந்தாங்க. வீட்டுக்கு போனாங்க. விட்டுத்தாங்க ஒண்ணு வேற இத கலர்லயே சொல்லுவார் எங்க வாத்தியார். ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு அத்தனை காரணங்களும் ஒரு ரத்த துளியும் இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சும் அஞ்சாவது பேசுவார் சபையில். ஆமா அந்த மாதிரி எதிரா பகவானே ஆடு பனையும் ஆன படையும் மவுதக்கைய மகாமுனிவர் குஷ்ணரோய் ஆமா அப்போ தூக்கிட்டு போறாரு. யாரு? நாராயணி. தூக்கிட்டு போகும்போது போகும்போது ஒரு பனை சாலை சாலை இந்த ஊரை விட்டு அடுத்த ஊர் தூக்கிட்டு போறாங்க அந்த அம்மா. வாங்க போறாங்க. ஆமா அப்ப பாக்குறாரு மவுதக்கையர். ஏய் நாராயணி கூட இறக்கு கூடயே இருக்கு அப்படின்னாங்க. இறக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பணம்பழம் பனம்பழம். எனக்கு வேணும்னு கேட்கிறேன். கேட்கிறேன். பொம்பளை மரம் ஏற முடியுமா? முடியாது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க நான் பதிவிரதாவா இருந்தா நான் பத்தினியா இருந்தா என் கணவனுடைய உதட்டுக்கு அந்த பணம்பழம் வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. சரசரன்னு வந்துதான் பணம்பழம். அதுதான் நாடகம் சொல்லும் போது சொல்லுவார் தேவனூர் ஆறுமுகவாதியார். உதட்டிலே பணம்பழம் பழுத்ததும் ஏட்டிலே எழுதாத படித்ததும் ஓட்டிலே வருத்த சென்னல் முளைத்ததும் நெல்லை வறுத்துட்டு போட்டா நாத்தாயிடுமா. அது ஆறுமுகவாதியார் சொல்லத்தான் அந்த செய்யும். ஆமாம்மா சத்தியமா நான் அத்தனையும் அனுபவிச்சு வந்தவன் நான். அந்த மாதிரி ஆடு பனையும் தேனு திணையும் யாருக்கு? முருகருக்கு. இந்த பகவானுக்கு புல்லரிசி கஞ்சி புல்லரிசி கஞ்சி விதுரா பகவானே 38 பதார்த்தம் எனக்கு தேவையில்லை. நீ சாப்பிடக்கூடிய புல்லரிசி கஞ்சி தானடா வேண்டும். நாராயணா நீங்க வருவதற்கு சற்று முன்புதான் முந்தையில் இருந்த கஞ்சியை நான் சாப்பிட்டு விட்டு முந்தைய கழுவி கமுத்து வந்து விட்டேன் நாராயணா. விதுரா பகவானே முந்தைய கழுவி கமுத்து வந்து விட்டு ஐயா அம்மா இவன் கஞ்சி குடுப்பானா வச்சு படைப்பானா? நான் நினைக்க என் நாட்களை எப்படி உமிநீர் சுரந்ததோ அந்த எச்சை ஊறியதோ நான் சொல்லிட்டீங்கடா. உமிநீர் அப்படின்னா சில பேருக்கு தெரியாது. எச்சை எல்லாம் ஊறுதலா எல்லாரும். ஆமா அந்த உமிநீர் எப்படி எனக்கு சுரந்ததோ அதே போல அந்த முந்தைய கஞ்சி ஊறி இருக்கின்றது. அதை போய் எடுத்து போ. இதோ போய் கழுவி கமுத்து வைத்த முந்தைய கஞ்சி ஊறி இருக்கின்றது. கோவிந்தா நாராயணா. ஐயா நான் சொன்னனே பெரியவர்களே அருமையின் தாய் தந்தைமார்களே நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னனே அந்த கட்டை இப்ப வந்துருச்சு வந்து விட்டது. இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் ஒத்து கவனிங்க. உட்காரு இல்லைன்னா கிளம்பு. இல்லை இரு யாரையும் மறைக்காதீங்க இருங்க. இப்போ இந்த இலையில கஞ்சி ஊத்தினா என்னாவும் 4 பக்கம் போகும். அப்போ
2 பக்கம் பிடிக்கலாம். இப்போ பிடிக்கலாம். மிச்சம் முன்னி பின்னி போகும். 2 பக்கம் போகுமே முன்னி பின்னியும். அப்போ தன்னறியாத அறியாத இந்த பகவானுக்கு தன்னறியாத அந்த கஞ்சி மேல இருக்கிற ஆசையா தன்னறியாத இன்னும் 2 கரம் உற்பத்தி ஆகுது. 2 கரம் உற்பத்தி ஆகுது. ஆமா. அப்ப அந்த 4 கரங்கள் வந்துட்டா அதற்கு பேர் சதுர்புஜ சேவை. சதுர்புஜ சேவை. ஐயா பெரியவர்களே, அந்த துரியோதன வேஷம் கட்டிக்கிறார் பார், உட்கார்ந்துறாரு பார். அவர் மகாபாரதம் படிப்பாரு. நான் ஊ கொட்டுவேன். உனக்கு படி தெரியாது. நான் உண்மைதான் சொல்றேன், அவனும் உண்மைதான் சொல்றான். ஏன்னு கேட்டா அப்போ இந்த சதுர்புஜ சேவையை இந்த விதுரனுக்கு கொடுக்க போகிறார். யார்? பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்னு தெரிந்த தேவர்கள். யாருக்கு தெரியும்? ஞானக்கண் உடையவர்களுக்கு தான் தெரியுமா? அப்ப அது யாராரு? தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கென்னுருடர், கெம்புருடர், சித்தி வித்தியாதர், அஷ்டத்துக்கு பாலர்கள், நவநாத சித்தர்கள். இவங்க எல்லாம் எம்மா இந்த விதுர குடிசையில ஈயா எறும்பா வண்டா உருவெடுத்து இந்த விதுர குடிசையிலே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த தேவர்களே இந்த விதுர குடிசையில ஐயா வடிவெடுத்து காத்திருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த தேவனூர் நன்னகரத்தில் இன்னைக்கு நீங்க சதுர்புஜ சேவையை கண்டுகளிக்க வந்திருக்கின்றீர்களே, நீங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். அதனால உங்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள். கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைச்சி எனக்கு இந்த அங்கவஸ்திரம் போட்டு இந்த மாலையை போட்ட பிற்பாடு இந்த இலையில கஞ்சி ஊத்துவார் விதுரன். இந்த இலையில கஞ்சி ஊத்துவார்கள். அப்படி ஊற்றும் போது அந்த நேரத்தில் இந்த சபையில் உள்ளவர்கள் நீங்க இந்த சபையில் உள்ளவர்கள் மொத்த பேரும் அத்தனை பேரும் கோவிந்தா போடணும். கண்டிப்பா. அரண்டநல்லூர் கேட்கணும். என்ன உங்க ஊர்ல வெந்நேரம் கோவிந்தா சத்தம் கேட்டு அது எங்க கேட்குதோ தெரியாது. ஆனா இத்தனை நாள் நீங்க கோவிந்தா போட்டது எங்க வாத்தியார் சொல்லுவார். மாரியாத்தா சாமி கும்பிட்டா ஏன் கோவிந்தா போடுறாங்க? மாரியாத்தா சாமியை கும்பிட்டு நீங்க கூழ் ஊத்திட்டு கோவிந்தா போட்டாங்கன்னாக்கா அந்த அம்மாவுக்கு நீ அண்ணன், அதெல்லாம் தங்கச்சிக்காக ஒரே ஓட்டாங்க ஓட நிக்கிற. அந்த மாரியாத்தா வரமாட்டாங்க. இந்த மாரியம்மனுக்கு பரிந்து இந்த நாராயணன் தான் உங்களை வந்து காப்பாத்துவாராம். அதுக்குதான் அந்த காலத்துல மாரியம்மா சாமி கும்பிட்டா கோவிந்தா போட வச்சாங்க பெரியவங்க. அதனால இன்னைக்கு நீங்க கோவிந்தா போறீங்கன்னு சொன்னா ஒரு தடவை கோவிந்தா என்று சொல்லிட்டா நீங்க செய்த பாவம் போகுமா என்று போய்விடுமா. அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் புண்ணிய கதை சரித்திரம். சரிதானா? அப்புறம் தான் காசி கொடுக்கறது, காசி வாத்துறது எல்லாம். ஆமா. இலையில கஞ்ச ஊத்தும் போதுதான். குட்டிமா அங்கவஸ்திரம் போடு.
அப்படியே எதிரா நாராயணா எமக்கு படைத்த 32 பதார்த்தம் தேவை அல்ல. நீ சாப்பிடக்கூடிய புல்லரிசி கஞ்சிதான் எமக்கு வேண்டும் வேண்டும் என்று கேட்டு ஆமா அந்த கஞ்சை வாங்கி நான் புசித்தேன். அதனால உன் உடலில் இருந்த கும்ப நோயை நான் பெற்றுக் கொண்டேன். பகவானே இதரா பகவானே உன் நோயை நீக்கி உமக்கும் எமக்கும் இருக்கட்டும். அப்படியே போட்டு இரு பகவானே உன் குடிசையிலே காத்திருக்கின்றார்களே தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், எண்ணுருடர், எம்புருடர், சித்தி வித்தியாதர், அவர்களுக்கும் உமக்கும் இந்த தேவனூர் நன்னகரத்தில் அந்த மகமாரி அம்மனுடைய திருவிழாவை செய்து இன்னைக்கு சிறந்த முறையில் மகாபாரத காவியத்தில் ஒரு புண்ணிய கதையை வைத்து இந்த தெருக்கூத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்களே. கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்களே. இந்த சபையில் உள்ள ஒட்டுமொத்தமான பேர்களுக்கும் இன்னும் மற்றும் உள்ள அக்கம் பக்கம் கிராமங்களில் இருந்து வந்து இந்த கூத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்களே. அவர்களுக்கும் இந்த கதையை பார்த்துட்டு பிடித்த பிற்பாடு ராத்திரி நாங்க சதுர்புஜ சேவையை பார்த்தோம் அப்படின்னு பார்க்காதவர்களுக்கு இந்த கதையை சொல்லும் போது இந்த கதையை கேட்கின்றார்களே அவர்களுக்கும் உங்க ஒட்டுமொத்தமான பேர்களுக்கும் என் நிறைந்த என்னுடைய லட்சுமி கடாட்சத்தோடு உங்கள் அனைவர்களுக்கும் என் முழுமையான சதுர்புஜ சேவையை உங்களுக்கு நான் கொடுத்தேன். இப்ப காசு கொடுக்கறவங்க கொடுக்கலாம், உங்க கையில உண்டான பாத்துக்கலாம். அறிவு கஜர் மாமா கதிரே கதிர்
மஞ்சளாக இருக்குது போய் வர போங்க மணி தானே ஜம்மு மணி ஜெய் ஸ்ரீ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಅನ್ಯ ಅನ್ಯ இதுக்கு தாண்டா போனா துரியோதனை சண்டை வைக்கணும். நீங்க திருவிழா கூட்டு நடத்துறதால அது போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களா? அதான் இது ஆறு கிரத கூட்டம் சொல்ற சதவீத சேவையோட முடிச்சிட்டோம்னா அந்த அம்பாள் திருப்பியோட கையெழுத்து இல்லை கிடையாது. எப்போ போடுங்க? ஒரு மாசம் 2 மாசம் பாருப்பா ஓபன் பண்ணு. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கூவியலை துடிந்தான முன்னே இது கொய்யக்கார வச்சு நம்மதை கொய்து கல்வரை கொய்து அரசல் புறத்தை நாராயண வென்ற நாமத்தை நாட்டு நடத்திரை முப்பு சாக்காட்டைய ஓட்டும்
சீராதா இந்த பதத்தை காட்டி சிங்காரம் பொங்கும் வெங்கடாச்சலம் பாட்டும் இதுரா பகவானே நாராயணா என்றால் நாமத்தை நாட்டும் நரை திரை பிணி மூப்புசா காட்டையே ஓட்டும் காட்டையே ஓட்டும் சீரா சாயுச்ச பதத்தை காட்டும் பதத்தை காட்டும் சிங்காரம் பொங்கும் வெங்கடாச்சலம் பாட்டும் சிங்காரம் பொங்கும் வெங்கடாச்சலம் பாட்டும் ஆமா இந்த பகவான் பேர்ல எழுதினேன் ஆ, அப்பேற்பட்ட வெங்கடாச்சலபதி என்ற பேர் தான் ஆ, இன்னைக்கு இப்பேற்பட்ட பாட்டை பாடிருக்காரு அதனால ஆ. நாராயணா வென்றால் நாமத்தை நாட்டும் நரை திரை பிணி மூப்புசா காட்டையே ஓட்டும் ஓட்டும் இந்த தேவனூர் நன்னகரத்தில் ஆ. அம்மனுடைய திருவிழாவை செய்து செய்து இன்னைக்கு இந்த நாடகத்தை வைத்து வைத்து இந்த சதுர்புஜ சேவையை கண்டுகளித்த அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நாராயணா வென்றால் நாமத்தை நாட்டும் நாராயணன் என்றால் நாமத்தை நாட்டும் நரை திரை பிணி மூப்புசா காட்டையே ஓட்டும் சாக்காட்டையே ஓட்டும் அவங்க செய்த வல் வினைகள் எல்லாம் ஓட்டும் ஓட்டும் சீரா சாயுச்ச பதத்தை காட்டும் பதத்தை காட்டும் அதனால் ஆ, இந்த பகவானுக்காக ஆ, எத்தனை பேர்கள் காணிக்க கொடுத்தார்களோ கொடுத்தார்களோ ஆமா ஆ, 1 ரூபாய் கொடுத்தாலும் சரிதான் ஆ, 100 கொடுத்தாலும் சரிதான் சரிதான் என்ன ஒவ்வொன்னா சொல்ல முடியாது ஒட்டு மொத்தமா சொல்றேன் ஆ, எனக்கு ஆ, இந்த பகவானுக்கு ஆ, எனக்கு ஒரு காணிக்கை கொடுக்க கொடுத்த ஒரு காணிக்கை கொடுத்த 1 ரூபாய் கொடுத்தாலும் சரிதான் 1 ரூபாய் கொடுத்தால் சரிதான் ஒரு காணிக்கை கொடுக்க கொடுக்க மறு காணிக்கை மறு காணிக்கை மலை போல் வளர வேண்டும் கிருஷ்ணா உனக்கு அற்புதம் சுபே அர்ப்பணம் ஆமா வித்ரா பகவானே வாங்க இதனால் வரைக்கும் ஆ, உன்னை விதுரன் என்று அழைத்தார்கள் ஆமா இன்று நாள் முதல் ஆ, எனக்கு 12 ஆழ்வார் ஆ, இந்த 12 ஆழ்வாரில் ஆழ்வாரு இன்னைக்கு உனக்கு பேர் பேர் விதுர் ஆழ்வார் இது ஒரு ஆழ்வார் ஆமா 12 ஆழ்வார்ல நீ ஒரு ஆழ்வார் ஆழ்வார் இந்த பாக்கியம் ஆ. வேற யாருக்கு இல்ல ஆ. உனக்கு மட்டும்தான் ஆ. உனக்கு மட்டும்தான் இல்ல ஆ. இன்னைக்கு நாடகம் பார்த்த அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை பெற்று வெற்றி ஆழ்வார் பாக்கியத்தை பெற்று பெற்று அம்மனுடைய பாக்கியத்தை பெற்று பெற்று எல்லோரும் என்புற்று வாழ பிரார்த்தித்து பிரார்த்தித்து இந்த கிருஷ்ண தூது தூது விதுரன் விருந்து விருந்து நாடகம் இதோடு முற்றிட்டு முற்றிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம் ஆ, சென்னை மாநகரம் சென்னை மெட்ராஸ் போறோமா குரம்பேட்டை குரோம்பேட்டை போகிறோம் நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் அம்மன் அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து என் குருநாதரை மனதிடமாக நினைத்து நினைத்து எல்லோருக்கும் வணக்கம் செய்து வாய்ப்பளித்த உங்களுக்கு மிக நன்றியை கூறி மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன் கைத்தட்டு